நான் இன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு செய்ய போகிறேன். தக்காளி தொக்கு, தக்காளி குழம்பு, தக்காளி கூட்டு எது வேணாலும் சொல்லலாம். இப்போ அதை செய்யறதுக்கு நான் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சு சிம்பிள் லஞ்சு தான். அதனால் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை முதல்ல கட் பண்ணிக்குவோம். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. தக்காளி தொக்குன்றது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு தான் செய்து பழகுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செய்ததுலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி தொக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதனால் எல்லாருக்குமே தக்காளி தொக்கு பிடிக்கும். சட்னிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தக்காளி தொக்குன்றது ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி. இப்போ அது எப்படி செய்யலான்றதை சொல்கிறேன். நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயம்லாம் உள்ள கருப்பு கலராக கிடக்குதெல்லாம் கழுவி எடுத்துக்கிடணும். இப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிளாக் கலர்லாம் இருக்குல்ல, கழுவிடணும். ஒன்லி வெங்காயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், குழம்பு மிளகாத்தூள் போடலாம். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் போடலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்யலான்றது பார்க்குறேன். இப்போ இந்த தக்காளி வந்து ஒரு சிலர் வேக வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு செய்கிறாங்க. ஒரு சிலர் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறாங்க. நான் வந்து இப்படியே, இந்த தக்காளி நல்லா இல்லை, கெட்டு போச்சு. தக்காளி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கெட்டு போன தக்காளிலாம் போட்டால் நல்லா போச்சு. இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு செய்யும்போது அது ஒரு ருசியாக இருக்குது. வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கிட்டேன்னா அடுத்தது அதுக்கு முன்னாடி நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, முதல்ல நான் ஒரு புதினாவை துவையல் அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். புதினா துவையலுக்கு இதெல்லாம் தாளிக்கவே தேவையில்லை. எண்ணெய் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். புதினாவும் கருவேப்பிலையும் நீந்துருச்சு. இப்போ அதை வந்து நான் துவையல் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியான துவையல். கடுகு பொடிஞ்சிச்சா, அப்புறமா இதில் என்ன பண்ண போகிறேன், நான் காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டு இந்த பூண்டையும் எண்ணெயிலே போட்டுக்கிறேன். எல்லாம் எண்ணெயிலே போட்டுருவேன். இப்போ கூடவே நான் கழுவி வச்ச புதினா கருவேப்பிலை, கல்லுப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா அது அரைச்சா கொஞ்சம் அதிகமாக வரும். சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக போடணும், கல்லுப்பு கம்மியாக போடணும். ஏன்னா கம்மியாக இருக்குன்னு போட்டால் அரைச்சா ரொம்ப உப்பு கையும். இப்போ இதை வரைக்கும் நான் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிட்டேன்னா, இதோட கொஞ்சம் புளி, கொஞ்சம் கூட புளி
தாளிக்கு தேவையில்லை, இது அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான் மிக்ஸி ஜாரில் போட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இது ஆறின பிறகு ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்லா கருவேப்பிலை புதினா போட்டு துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறட்டும். இது அரைக்கலாம். அதுக்குள்ளே தக்காளி தொக்கு பண்ணோமா? ஸ்டவ் அடுப்பில் ஆன் பண்ணிட்டேன், கடாய் வச்சுருக்கேன். தக்காளி தொக்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாமா? அந்த கடாயிலே பண்ணிட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டேன், கடுகு போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே இது கடுகு பொரியறதுக்குள்ளே இந்த மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடுகு பொடிஞ்சிச்சா? வெங்காயத்தை போட்டுக்கிறேன்னா, கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுட்டேன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி போட்டுக்கலாமா? ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கிடலாமா? நான் கருவேப்பிலை புதினா மீந்ததில் அதை அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். செம்ம டேஸ்ட்டு. இது தாளிக்கு தேவையில்லை, நம்ம இதிலே கடுகுலாம் போட்டோம். செம்ம டேஸ்ட்டு. அதில் எண்ணெய் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு முறை அரைச்சிக்கிடலாம் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அரைச்சிப்போம், அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு கூடும். கொஞ்சம் அரைச்சிட்டேன். இப்போ டேஸ்ட்டு நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே தக்காளி கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு உப்பு போட்டுக்கலாமா? கழுவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கிட்டோம். அடுத்தது தக்காளி. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். அதே எண்ணெயிலே வதங்கணும் தக்காளி. ஓரளவு வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாமா? நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம். சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்பு. தக்காளி கூட்டு எது வேணும் சொன்னோம். நல்லா தண்ணியே ஊற்றலாம். குழம்பு மாதிரி வேணால் தண்ணி ஊற்றிடலாம், புளி வேணாலும் ஊற்றிக்கிடலாம். இன்னும் மசிட்டோம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் மசிட்டோம். நல்லா மசிஞ்சிச்சா? இப்போ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடலாமா?
ஊற்றிக்கிடலாமா? இப்போ நம்ம இப்படியே கொதித்த பிறகு சாப்பாடு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லையா, எனக்கு என்ன வேணும், புளிப்பாக வேணும், குழம்பு மாதிரி வேணும்னா நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளி கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். அப்போ இது வந்து குழம்பு மாதிரி இருக்கும். தக்காளி கூட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் புளி தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு காரம் பத்தலை, கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட். நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப டேஸ்டான தக்காளி கூட்டு, தக்காளி தொக்கு. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இதுக்கு இந்த தொகையல், புதினா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தொகையல் செம்ம டேஸ்ட். ரெண்டும் செம்ம காம்பினேஷன். உங்களுக்கு இந்த தக்காளி கூட்டு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த சாப்பாடு லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.